தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, எம் இதழ்களை திறந்தருளும். எம் வாயுவும் புகழ்தனை எடுத்துரைக்கும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்னென்றும் இருப்பதாக. ஆமேன். பாஸ்கா காலத்தின் 5ஆம் வாரம் மே 6 புதன்கிழமை. சேசுமரி சூசை 4 அடைக்கலத்தில் கண்விழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழி நடத்துவீராக. தூய ஆவியானவரே இறைவா, எழுந்தருளி வாரும். உம்முடைய விசுவாசிகளுடைய இருதயங்களை நிரப்பும். அவைகளில் சிநேக அக்னியை மூட்டியருளும். முதியான கதிர்களை வரவிடும். அதனால் உலகத்தின் முகத்தை புதுப்பிப்பேர். ஜெபிப்போமாக. இறைவா, தூயாவியின் ஒளியால் எங்கள் உள்ளங்களை நிரப்பினீரே. அந்த தூயாவியால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் அவருடைய ஆறுதலால் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க அனுகிரகம் செய்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். அகமகிழ்ந்து ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். எங்கள் இனிய அன்பான இயேசுவே, தாயும் தந்தையுமாக இருந்து இந்த காலை வேளையில் எங்களை கண்விழிக்கச் செய்து உமது பிள்ளைக்குரிய பாசத்தோடு எங்களை அரவணைத்து உமது பிரசன்னத்திலே ஒன்றித்து ஜெபிப்பதற்குரிய ஆசீர்வாதத்தை தந்தமைக்காக நன்றி கூறுகின்றோம். கடந்த நாளில் கடந்த இரவில் எங்களை பாதுகாப்பு கொடுத்து உம் அரவணைப்பில் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி மீண்டுமாக புத்துயிர் தந்தவரே, இந்த நாளில் உமது தூயாவியானவருடைய கொடைகளால் நிரப்பி நாங்கள் எவற்றை எப்போது எங்கு யாருக்கு செய்ய வேண்டும் என்பதனையும் பெற்ற விசுவாசத்தில் நிலைத்து நின்று வாழவும் தொடர்ந்து சூசை தந்தையினுடைய ஆசீர் ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பங்களுக்கும் இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருப்போருக்கும் தந்திடவும், ஜெபிக்க கேட்டுக்கின்றோர் ஜெபிக்கின்றோம் என்று வாக்கு கொடுத்தோர் அனைவரையும், குறிப்பாக இந்த வெயிலின் தாக்கத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்களுக்கு தேவையான அருள்மழையை தந்து காத்திடவும், நீரே எங்கள் தாயும் தந்தையுமாக இருந்து எல்லா நிலையிலும் வழிநடத்த வரம் வேண்டி இந்த ஜெபத்தை ஒப்பு கொடுக்கின்றோம். நான் உங்களோடு இணைந்து இருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள். ஒருவர் என்னுடன் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். திருப்பாடல் 122 என்று அழைப்பை நான் கேட்டபோது அகமகிழ்ந்தேன். எருசலேமே, இதோ நாங்கள் அடியெடுத்து வைத்து உன் வாயில்களில் நிற்கிறோம். எருசலேம் செம்மையாக ஒன்றிணைக்கப்படப்பட்ட நகராகும். ஆண்டவரின் திருக்குலத்தார் அங்கே செல்கின்றனர். இஸ்ரேல் மக்களுக்கு இட்ட கட்டளைகளுக்கிணங்க ஆண்டவரது பெயருக்கு அவர்கள் நன்றி செலுத்த சொல்வார்கள். அங்கே நீதி வழங்க அரியணைகள் இருக்கின்றன. அவை தாவீது வீட்டாரின் அரியணைகள். எருசலேமில் சமாதானம் நிலைத்திருக்கும்படி வேண்டிக் கொள்ளுங்கள். உன்னை விரும்புவோர் வளவுடன் வாழ்வார்களாக. உன் கோட்டைக்குள் அமைதி நிலவுவதாக. உன் மாளிகையில் நல்வாழ்வு இருப்பதாக. உன்னுள் சமாதானம் நிலவுவதாக என்று நான் என் சகோதரர் சார்பிலும் என் நண்பர் சார்பிலும் உன்னை வாழ்த்துகின்றேன். நம் கடவுளாகிய ஆண்டவரின் இல்லம் இங்கே இருப்பதால் உன்னில் நலம் பெருகும்படி நான் மன்றாடுவேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள். ஒருவர் என்னுடன் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார் என்கிறார் ஆண்டவர். தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். பிரிவு 15 இறைசொற்றொடர்கள் 1-8 முடிய. என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது. என்னோடு இணைந்து இராதவர் கிளையைப் போல தரித்து எரியப்பட்டு உலர்ந்து போவார். அக்கிளைகள் கூட்டி சேர்க்கப்பட்டு நெருப்பிலிட்டு எரிக்கப்படும். நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். நீங்கள் மிகுந்த கனி தந்து என் சீடராய் இருப்பதே என் தந்தைக்கும் ஆட்சி அளிக்கிறது. இது ஆண்டவர் கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவோடு இருப்பது கனி கொடுப்பதற்காக. இயேசுவின் வழி புதிய வழி, மக்களுக்கான வழி, எளிமையான வழி. நீ மீட்படைய வேண்டுமானால் உன் பாவ வழிகளை விட்டு மனம் திருந்தி அன்பு செய், அதுபோதும் என்றார் இயேசு. ஆனால் இயேசுவை பின்பற்றி அவர் வழியில் நடக்க முற்பட்டோர் மீண்டும் தங்கள் பழைய வழிமுறைகளை கையாண்டு மோசேயின் நியமங்களின்படி விருத்த சேதனம் செய்ய வேண்டும் என்று யூத சட்டங்களை தூக்கி பிடிப்பதை முதல் வாசகத்தில் காண்கிறோம்.
பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற கோட்பாட்டில் நிலையாயிருந்த பவுலும் பர்னபாவும் விருத்த சேதனம் செய்ய வேண்டும் என்ற நிலைப்பாட்டை எதிர்க்கின்றனர். இயேசுவோடு இணைந்த வாழ்வென்பது கனி கொடுக்கும் வாழ்வு. கனி என்பது அன்பும் கருணையும் கலந்த வாழ்வு. நமது வாழ்வில் சட்டங்கள் உயர்த்தி பிடிக்காவிட்டால், மனிதம் மறக்கப்பட்டால், அன்பும் கருணையும் ஓரந்தள்ளப்பட்டால், நாமும் இயேசு என்ற திராட்சை செடியிலிருந்து வெட்டி எறியப்படுவோம். இணைந்து வாழ கனி கொடுக்க அவரிடம் வரம் கேட்போம். அவர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தின் வழியாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமை நின்று எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. பேதுருவேற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவியில் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இறைவா, நான் திரும்பிலும் திரும்பு, தூசியிலும் தூசி. நீரெனில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் திருவுடலும் திரு ரத்தமும் எமக்கு ஜெயம். மரியே வாழ்க. அனைவருக்கும் காலை வணக்கம். இந்நாள் இனிய நாளாய் அமைய வாழ்த்துக்கள். வாழ்க 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 மரி, வாழ்க 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 மரியே. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.